நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,000 கீழே தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் இருந்தாங்க ஒரு 40 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ் 2460 இங்கே தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ண அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 24,016ங்களா, போஸ்ட் மார்க்கெட் 24,000 கீழே தாங்க வந்திருக்கு. ஓப்பனிங் வந்துறாங்க ஃபிளாட் ஓப்பனிங் தாங்க வரும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கூட வர வாய்ப்பு இல்லை, ஃபிளாட் ஓப்பனிங் வரலாங்க. அப்படி ஃபிளாட் ஓப்பனிங் வந்தால் மார்க்கெட்டுக்கு நல்ல ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 200 இருக்குங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசன்ஸாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டுங்க ஏதாச்சும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போதுங்க ப்ராஃபிட் வர்றதை புக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஹோல்டு பண்ணலாம் வேண்டாம், சின்னதாக ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 800 ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 800 கீழே வந்துட்டு நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா அப் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாங்க, நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதாங்க, இந்த 56 கீழே போனால் அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோவும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,300 இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 52 தாங்க சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாங்க, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் எதுவும் என்ட்ரி எடுத்துக்கிறது இல்லைங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழே ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்க மாதிரி தாங்க தெரியுது. இந்த இடத்துல வந்து சின்னதாக சப்போர்ட் எடுக்கலாங்க 54,300ல். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி போக வேண்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஸோ திரும்ப இதுவும் பிரேக் ஆகிங்க, திரும்ப இந்த கேப் இருக்கலங்க, இந்த கேப் ஃபில்லிங்காக கூட திரும்ப கீழே கொண்டு வரலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ஸில் தான் நிற்கிது. ஆல் டைம் ஹை பக்கத்துலங்க 14,100 வந்து ஆல் டைம் ஹைங்க, அது பக்கத்தில் தான் நிற்கிது. ஸோ பார்க்கலாங்க, ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே நியூ ஹை வைக்குமா இல்லை இங்கேருந்து திரும்ப ஃபாலோ ஆகுமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. இன்னைக்கு பார்த்தா ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல் சப்போர்ட் சொன்னோம். ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்படியே மார்க்கெட் மேலே வந்திருக்குங்க. பார்க்கலாங்க, இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்குது. திரும்ப ஃபாலோ ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலேயும் போகலாங்க. ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கிறது ரைட்டுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரியும் பிளான் பண்ணிக்கலாம். ஓஏயை பொறுத்த வரைக்குங்க நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000ல் சேம் ரைட்டர்ஸ் 2 பேருமே இருக்கானுங்க. கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே இருக்கானுங்க. 5ஆம் தேதி எக்ஸ்பைரிங்க நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துங்க, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம 200 வந்து ரெசன்ஸ் இருக்குங்களா. ஸோ பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே 800 வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஓஏ விட்டிங்கன்னா மறுபடியும் வேற ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 தாங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓஏ இருக்கு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 1000 பாயிண்ட் தள்ளி தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது மார்க்கெட்டும். கீழே பார்த்தீங்கன்னா 24,000 23லேருந்துங்க 24ல் மார்க்கெட்டுங்களா 1000 பாயிண்ட் தள்ளி தாங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அப் சைடில் பாருங்களேன் 25ல் தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பார்க்கலாம், இன்னைக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு இருக்குங்க நைட்டு. ஸோ அதில் ஏதாச்சும் மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்துக்கிட்டுங்க அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.